கூட்டணிக்கு வரமாட்டேன் இல்ல அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டேன்னு அவர் சொன்னா திமுக கூட்டணியில இருந்து கட்சியில உடைச்சு நீங்க சேருங்க அப்பதான் நம்புவோம்னா அது சரியா இருக்குமா? நான் வெரி பிகினிங்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேங்க, தயவு பண்ணி அதிமுகவினர் அவரை அழைக்க வேண்டாம். அவர் அப்படியே ஒரு விதத்துல பாத்தீங்கன்னாலும் அண்ணா திமுகவுக்கு வந்தாருன்னா அது அண்ணா திமுகவுக்கு பலகீனம். அவர் தனியா நிக்கிறது தான் நல்லது. திமுகவின் செட்டப் இல்ல விஜய் அப்படின்னு நான் எதுக்காக சொல்லிருக்கேன்னா, இப்ப திமுக எதுக்கு பயப்படுது அடுத்த ரவுண்ட்ல சொல்றேன். நான் திரு ராஜகம்பீரன் விஜய் திமுகவுடைய 2.0 அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறார். ஏன்னா ஆன்டி கம்பன்சி ஓட்டு மொத்தமா போனா ஒரு கட்சிக்கு போகும். விஜய் தனிப்பட்ட முறையில் வராரு. அவர் விஜயே சொன்னாரு நம்ம மேல பல சாயத்தை பூசுவாங்க, பாஜக ஆதரவுலாம் சொல்லுவாங்கன்னு சொன்னார். விஜய் வந்திருக்கிறதுல ஒரு பொலிட்டிக்கல் நோக்கம் வேறொருவரால் நிறைவேற்றப்படுது அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறார். அது திமுகவா பாஜகவா? திமுக தனக்கு எதிரான ஒருவரை தானே உற்பத்தி செய்வாங்களா? இது என்ன வகையான லாஜிக்? அந்த பேஸ் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை விஜய் பிரிச்சுட்டாருன்னா பேஸ் ஓட்டுல திமுக ஜெயிச்சிராதா? அவருடைய லாஜிக் சொல்றேன். இல்லைங்க, திமுக எதிர்ப்பு என்பதை ஏதாவது ஒற்றை கட்சியினுடைய ஏதாவது ஒரு கட்சி மட்டும்தான் திமுகவை எதிர்க்குதுன்னு சொல்ல முடியுமா? கடந்த காலங்களில் அதிமுக தான் திமுக எதிர்ப்புக்கான ஒரு அடையாளமாக இருந்தாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியா இருக்கலாம், பாஜகவா இருக்கலாம், தமிழக வெற்றி கழகமா இருக்கலாம், எல்லாருக்குமே திமுக தானே குறியா இருக்கிறாங்க. திமுகவை வீழ்த்துவது தான் எங்களுடைய வேலை திட்டம்னு சொல்லக்கூடிய ஒருவரை, எங்களுடைய அரசியல் எதிரி என்று சொல்லக்கூடிய ஒருவரை அந்த கட்சியே எப்படி உருவாக்கி விடும்? இது எவ்வளவு பெரிய கற்பனவாதம் அது. அதுக்கான அவசியம் என்ன இருக்கு? இளம் தலைமுறை வாக்காளர்கள்லாம் விஜய் பின்னாடி போறதை திமுக ரசிக்குமா? தங்கள் பக்கம் வருவதுக்கு தானே விரும்புவாங்க. அடுத்த தலைமுறைக்கு உதயநிதி தலைமை ஏற்பார் என்று திமுகவினுடைய தொண்டர்கள் காத்திருக்கும் போது அந்த இடத்துல விஜய் வர வேண்டும் என்று எப்படி திமுக கருதும்? இது ஒரு கற்பனையான ஒரு பேச்சு. இது எப்படின்னா இந்த சிச்சி இந்த பழம் புளிக்கும்ன்ற மாதிரி அதிமுக கூட்டணிக்கு விஜய் வருவார்னு எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். பேச்சுவார்த்தை ரகசியமாக நடத்தி பார்த்தார்கள். ஒன்னும் வேலைக்கு ஆகல. விரக்தியின் வெளிப்பாடு. அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். ஏன்னா இதுக்கு வேற எந்த அர்த்தமுமே நம்ம சொல்ல முடியாது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்றாரா இல்லையா? பல இடங்கள்ல சொல்றாரு கொள்கை வேறு கூட்டணி வேறு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஜகவோட எங்களுக்கு கொள்கை உறவு இருக்க முடியாது, நாங்க மதச்சார்பற்ற கட்சி அதிமுக அப்படிங்கறத சொல்ல முயற்சி பண்றதான அர்த்தம். அதத்தான் அரசியல் எதிரி திமுகன்றாரு, கொள்கை எதிரி பாஜகன்றாரு. கொள்கை எதிரி தான் எப்பவும் எதிரி, அரசியல் எதிரி எப்பவும் எதிரி கிடையாதுல்ல. அப்ப திமுக தாவேகா கூட்டணியான அவர் கேட்கல. அப்படின்னா என்ன திமுக இணைஞ்சிருவாரா பின்னாடி விஜய்? நீங்க கேட்கறதுக்கு இல்ல அவர் இல்ல சார், அவர் இன்னும் கமலஹாசனோட ஒப்பிடுறேன். அந்த இதுக்கு கமலஹாசனுக்கும் விஜய்க்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா? கமலஹாசன் தன்னுடைய சினிமாவில் உச்சமாக இருக்கிற காலகட்டங்கள்ல அவர் அரசியலுக்கு வரல. ஏறத்தாழ அவர் ஒரு முதுமையான காலத்துல தான் வந்திருக்காரு. அவருடைய இறுதி காலத்துல தான் வந்திருக்கிறார் ஏறத்தாழ. விஜய் அப்படியா? விஜய் ஒரு 50 வயது, ஒரு நடுத்தர வயதிலேயே அவர் அரசியல் களத்துக்கு வர்றாரு. அதனால ரெண்டையும் ஒப்பிட முடியாது. அப்புறம் கமலஹாசனுடைய ரசிகர்களுடைய வயதும் விஜய் ரசிகர்களுடைய வயதை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இருக்கக்கூடியவர்கள் பூராமே மிகுந்த இளைஞர்கள். கமலஹாசனுடைய காலகட்டம் என்பது வேறு. அதெல்லாம் காக்கி சட்டை அவை சண்முகி காலத்தில் அவர் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி திட்டப்பட்டிருந்தாருன்னா அவருடைய அரசியல் களம் வேற ஒன்றாக இருந்திருக்கும். இப்ப அவருக்கு 70 வயசுகிட்ட போய் அவர் என்ன அரசியல்ல புதிதாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். இல்ல அத நேரடியா நம்ம பார்த்தா திமுக இறக்கி விட்டுருக்கா, அதெல்லாம் அவருடைய வாதமா இருக்கட்டும். எங்க கூட்டணி வச்சிருக்கனால ஒரு விஷயம் என்னன்னா, கமலஹாசன் அடிப்படையிலே ஒரு மதச்சார்பற்ற சக்தி. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அதை கண்டித்து அன்றைய பிரதமர்கிட்ட கண்டனத்தை தெரிவித்தவர் நேரடியா. அவர் பல விஷயங்கள்ல இந்துத்துவ கோட்பாட்டுக்கு எதிராக கூட அவர் பேசியிருக்கிறார், கோட்சே குறித்து பேசியிருக்கிறார். அவருடைய வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பல கருத்துக்களை மாற்று கருத்துக்களை அவர் தொடர்ந்து முன்வைக்கிறார். அவர் ஒரு காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்தவர். அவங்க அப்பா ஒரு தீவிரமான காங்கிரஸ்காரரு. அதனால அவர் பாஜக அரசியலுக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்தியா கூட்டணி பக்கம் வந்தாரு. அது கொள்கை அடிப்படையிலான முடிவு. திமுக போய் என்ன, திமுக கட்சியில இணைகிறாரு, கூட்டணி சார்பாக அவர் இணைகிறார். அது அவருடைய கருத்து சுதந்திரம். அதை கொச்சைப்படுத்துகிற விதமாக அவர் திமுக போயிட்டார். அப்படிலாம் பேசக்கூடாது. எந்த கட்சிக்குமே இன்னொரு கட்சியோட கூட்டணி தேவைப்படுகிறது. அதனால கமலஹாசனை கொச்சைப்படுத்துகிறார். அவருடைய பிரதிநிதி இங்க இல்லாதனால அந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன். பாஜகவே பல முறை கமலஹாசனை பயன்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணாங்க. தூய்மை இந்தியா அந்த திட்டத்துக்கெல்லாம் அவரை கூட்டு வந்தா, தமிழிசை சவுந்தரராஜன் தலைவராக இருக்கிற போது அவரை கொண்டு வந்தா திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. அவங்க மறைமுகமாக துண்டு போட்டு பார்த்தாங்க. அவர் ஒத்துழைக்கல. அவர் மதச்சார்பற்ற சிந்தனை கொண்டவராக இருந்த காரணத்தினால பாஜக பக்கம் அவர் போக விரும்பல. அதனாலதான் அவர் இந்தியா கூட்டணிக்கு வந்தாரு. அதனால திமுகவோட விஜய்க்கு எந்த சம்பந்தமும் கிடையாது.
ஒரு தலைமுறை வாக்காளர்கள், ஒரு இளம் தலைமுறை வாக்காளர்களை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு வேகமான ஒரு சினிமா நடிகனாக மட்டும் இல்லாம செயல்பாட்டாளராக விஜய் ஆபத்தா இல்லையா? அதான் அப்ப விஜய் பிரிக்கக்கூடிய ஓட்டு திமுகவுக்கு ஆபத்தாவும் அமையும் ஒத்துக்கிறீங்க? விஜய் தன்னை எம்ஜிஆராக கருதி கொள்கிறார். அவர் தன்னை அண்ணாவாக கருதி கொள்ளல. அண்ணாவை தலைமையேற்றாதான் திமுக. எம்ஜிஆர் இல்ல சார், எம்ஜிஆர் தானே சார் திமுகவை தோற்கடித்தார். திமுகவை அதிகார ரீதியாக தோற்கடிச்சிருக்கிறாருங்க. தத்துவார்த்தமாக கொள்கை ரீதியாக அண்ணா வளர்த்தெடுத்த இயக்கம் திராவிட இயக்க கோட்பாடு என்று வருகிற போது திமுக தான் அதுக்கு அத்தாரிட்டியை தவிர அந்த கொள்கை கோட்பாட்டுக்கு திமுக தான் அதை உறுதி கூட நிற்க முடியும். அண்ணா திமுக என்பது திமுகவுடைய ஒரு நகல். அது ஒரு கலர் ஜெராக்ஸ். அதுக்கு தலைமை மட்டும்தான் வேற. திமுகவினுடைய எல்லா கொள்கை கோட்பாடுகளையும் காப்பி பேஸ்ட் பண்ணி அதையெல்லாம் தன்னுடைய கட்சி என்று சொல்லிக் கொண்டார்களே தவிர அது திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாகவும் தொடர்ச்சியாகவும் கருதலாமே தவிர நீர்த்து போன வடிவம் அது. கேட்போம் நான் தனியார் அவர்கள்ட்ட வாக்கு வங்கியை சக்தியை நிரூபிக்காத ஒரு கட்சி அப்படின்னு நீங்க தொடர்ந்து தாவேக்காவை விமர்சிக்கிறீங்க. ஆனா அந்த கட்சிக்கு தான் பாஜக அழைப்பு விடுது. அதிமுக அந்த கூட்டணி பற்றி எந்த மறுப்பும் தெரிவிக்கலை. இன்னும் வரக்கூடிய செய்திகள்லாம் 50-50 கேட்டாங்கன்றதும் அதுக்கு மறுப்பெல்லாம் பத்திரிகையில் வந்ததை பார்க்குறோம். தாவேக்காவுக்கு ஒரு டிமாண்ட் அரசியல் அரங்கத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலையா? இல்லையா? ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர் கட்சியை துவக்கி இருக்கிறார். துவக்கப்பட்டிருக்கிற கட்சி தன்னுடைய அணிக்கு வந்தால் வலிமை என்று கருதுகிற ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சி, ஆட்சிக்கு அடுத்த ஆட்சியை கைப்பற்ற நினைக்கிற கட்சி விரும்புவது இயல்கத ஜனநாயகத்தில். அந்த அளவில் இப்படி தமிழக வெற்றி கழகம் விஜய் இப்போ எங்கள் முஸ்தபா எல்லாம் சொல்கிற மாதிரி பார்த்தா அது திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைக்கும் மாற்றாக நான் இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தை முன்னிறுத்துகிறேன், தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர் பெருமக்கள் எனக்கு வாக்களிப்பார்கள், நான் முதலமைச்சராவேன்னு சொல்கிறார். ஆனால் நீங்கள் அரசியலில் ஒரு பயிற்சி இல்லாத திரைத்துறையில் மட்டும் பயிற்சி பெற்றிருக்கிற ஒரு இளம் நடிகர் அல்லது எங்கள் ராஜகம்பெனியா சொன்ன மாதிரி இப்போ ஒரு நடுத்தர வயது இருக்கிற விஜய் அரசியலில் பயிற்சி இல்லாத, அரசியலில் இன்னும் அவர் எந்த தத்துவத்தை சார்ந்து அந்த தத்துவத்தை அல்லது அந்த சித்தாந்தத்தை அந்த கொள்கையை அல்லது தமிழ்நாடு இவ்வளவு காலமும் சார்ந்திருக்கிற மதசார்பற்ற பகுத்தறிவு, திராவிடம், தமிழ், இனம், மொழி, இந்த சமூக சமத்துவம் இந்த கருத்தியல் குறித்தே இன்னும் அவருக்கு உளப்பூர்வமாக இதை உள்வாங்கி கொண்டாரா? இதை செயல்படுத்துவதற்கு தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கே அதை கடத்தாத ஒரு தலைவனாக இருக்கிற ஒரு விஜய் எப்படி நாட்டில் நம்பி வாக்களிப்பார்கள் தமிழ்நாட்டு மக்கள்? கொள்கை தலைவர்களை ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாங்க, இவங்க கொள்கைகளில் நாங்கள் போறோம். தலைவர்களுக்கு கொள்கை இருக்கு, இவருக்கு எந்த கொள்கை இருக்காங்கிறதான இப்ப கேள்வி. தலைவர்கள் வழியில் தானே கொள்கை. இப்ப பெரியார் கடவுள் ஒரு தவிர எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்ப அதாவது என்னுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டாரு. எந்த கொள்கை தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை, எந்தெந்த கொள்கையெல்லாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிரான கொள்கையை பாஜக கொண்டிருக்கிறதுன்னு ஒரு நாள் ஒரு கொள்கையை நாட்டு மக்கள் மத்தியிலையோ தன்னுடைய தொண்டர்கள் மத்தியிலையோ செயற்குழுவிலோ பொதுக்குழுவிலோ விஜய் பேசியிருக்கிறாரையா? தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை இதுன்னு ஒரு தலைவர் எப்போ மக்கள் மத்தியில் பிரகடனப்படுத்தணுமோ இதுவரைக்கும் பிரகடனப்படுத்தல. இல்லை, கொள்கை தான் ஒரு வாக்காளர்கள்ட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது அந்த காலமா இருந்திருக்கலாம். இன்னைக்கு வாட்ஸ்அப்பு, ரீலு, ஸ்டேட்டஸ் பார்த்து ஓட்டு போடக்கூடிய காலம் வந்துருச்சு. இன்னைக்கு கொள்கை போய் ஒருத்தனுக்கு கொள்கை வகுப்படுத்தி தான் ஓட்டு போட கொண்டு வர முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? இந்த யுகத்துல இந்த தலைமுறைக்கு விஜய் ஒரு பெரிய மெசேஜ் சொல்லலாம். ரொம்ப ஒரு 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 சீனியர், நீங்கள் ஒரு ஜர்னலிஸ்டா, நீங்கள் ஒரு மூத்த ஊடகவியலாளரா, கொள்கை அல்லது தத்துவம் எந்த அரசியல் கட்சிக்கோ அல்லது ஒரு தலைவனுக்கோ அவசியப்படாத ஒரு காலம்னு நம்ம இப்போ கருதுறோம்ல, அதுதான் நமக்கு பெரிய தாழ்வு, பெரும் பிழை. அந்த பிழை விஜயின் மூலமாக அது எஸ்டாப்ளிஷ், அதாவது அது உறுதிப்படுத்தப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டு விடக்கூடாது என்பது தான் நாங்கள் தமிழ்நாட்டு மாட்டு மக்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கு மத்தியிலேயும் இந்த இதை அழுத்தம் திருத்தமாக வைக்கிறோம். இப்போ பொதுவுடைமை இயக்கம் இருக்குது, அது ஒரு தத்துவம் சார்ந்த இயக்கம். நமக்கு நேர் எதிராக பாரதிய ஜனதா RSS கூடைய அதுக்கு ஒரு தத்துவம் இருக்குது, அதுக்கு ஒரு மனித குலத்துக்கு எதிரான ஒரு கொள்கை இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம ஒரு கொள்கை தத்துவம் சார்ந்து வாக்களிக்கிற முறை இந்த நாட்டில் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் இந்தியாவை ஆளுகிற ஒரு கட்சிக்கு மனித குலத்திற்கு விரோதமான மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கிற பெரும்பான்மை மதவாத கருத்தை பட்டி தொட்டியெல்லாம் 24 மணி நேரமும் பரப்புகிற ஒரு இயக்கம் தான் இன்றைக்கி நாட்டில் ஆட்சியில் இருக்குது. ஆனால் விஜய்க்கு எதுவுமே இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி நேராக ஒரு திரைப்பட நடிகர் ஆந்திராவில் பவன் கல்யாண் வந்த மாதிரி எந்த கொள்கை தத்துவம் சார்ந்து நாட்டை நேசிக்காத, மக்களை நேசிக்காத, நீங்களே சொன்னீங்க பவன் கல்யாண் மாதிரின்னு.
பவன் கல்யாண் இன்னைக்கு எந்த உயரத்துல இருக்காரு? துணை முதலமைச்சரா இருக்காரு. அதுதான் அந்த அவமானம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்து விடக் கூடாதுன்னு சார் வாக்களித்திருக்கிறார்கள், அந்த வாக்காளர்களை கொச்சப்படுத்துற மாதிரி அந்த வாக்காளர்கள் இப்படி நடிகர்களை நம்பி கருத்தியல் சித்தாந்த தளத்துல இயங்காத பயிற்சி பெறாத ஒரு நடிகரை நம்பி என் தமிழ்நாட்டு மக்களே ஒரு வாக்கை கூட செலுத்தி விடாதீர்கள் என்று சொல்றோம் நம்ம. அதுதான் இன்னைக்கு இந்தியாவில் அல்லது பவன் கல்யாண் அளவுக்கு பரவி இருப்பதுதான் நாட்டினுடைய மிகப்பெரிய நோய். அது தமிழ்நாட்டில் நம்ம ஒரு கருத்தியல் அரசியல் இதை அடகாத்து வைக்கலாம். அது வந்து ஓட் பேங்க் கிரியேட் பண்ணாத தாவே ஒரு காலம் பண்ணக்கூடாது, பண்ணாம தான் நான் ரஜினி தடுத்து நிறுத்தினேன். நீங்க சொன்னீங்களா, கார்கேயே சொன்ன மாதிரியே ஆன்மீக அரசியல் உலகத்தில் இல்லாத ஒரு அரசியலை ரஜினி கொண்டு வந்தார். துவக்கத்திலேயே கருவிலேயே அதை தட்டி அடிச்சு கேள்வி கேட்டது தனியரசு தான். அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொன்னார், எடப்பாடி கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொன்னார், அதை ஒத்துக்கல, அதை சொன்னதும் தனியரசு தான். இன்னைக்கு வரைக்கும் பாஜகவுக்குள்ள அந்த உறவு உறுதி இல்லாம ஒரு தடுமாற்றத்தோடய பயணிக்குது அதிமுக பாஜக உறவு. எங்க சேலம் மணிகண்டன் சொல்றாரு, எங்க விஜய் இப்படி இவர் விமர்சிக்கிறாரு, எடப்பாடி விமர்சிப்பாரா? சேலம் மணிகண்டன் எடப்பாடிக்காக பேசுகிறவர், அதிமுகவின் பொதுச் செயலாளருக்காக பேசுகிற சேலம் மணிகண்டன் இந்த கருத்தை எடப்பாடி ஒரு நாளாவது தமிழக வெற்றி கழகத்தின் மீது விஜயின் மீது விமர்சனத்தை வைத்திருக்கிறாரா? அதிமுக விமர்சிக்க மாட்டேங்குது திரு சேலம் மணிகண்டன், விஜய் நீங்க விமர்சிக்கிற மாதிரி. அதாவது திமுக வெர்சஸ் டிவிகே சொல்றாரு யாரு? விஜய் சொல்றாரு தமிழக வெற்றி கழகம். அந்த இடத்துல அதையே மறுதலித்து பேச மாட்டேங்குது அதிமுக. தமிழக வெற்றி கழகத்தை விஜயே விமர்சிப்பதற்கு ஒரு துணிச்சல் இல்லாத எடப்பாடி சிறிய குறுக்கீடு மட்டும் மணிகண்டன். கார்கே, நீங்க கேட்கிட்ட கேள்விக்கு நேரடியா நான் வரேன். இந்த பாஜகவோடு கூட்டணி ஏற்படுவதற்கு முன்பு இரு தரப்பிலும் பாத்தீங்கன்னா அன்அபிஷியலா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. தன்னுடைய உயரத்தை தாண்டி அதிகமான சீட் எதிர்பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ வேணா சின்ன தளபதி, நாங்க டெல்லி தளபதியோட போய் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி டெல்லி பக்கம் ரூட்டை மாத்தினாரு. அந்த அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் சார் முடிச்சிடறேன். தனியரசு இருங்கண்ணே, நீங்க பேசுறது நான் பேசாம இருக்கல. அந்த என்ன இன்னும் அதிமுக தரப்புல கொஞ்சம் அப்படியே விஞ்சு நிக்குது. ஆனா விஜய் கள்ள மௌனம். அதிமுக எதுவும் விமர்சனம் பண்ணாம இருக்கிறதுக்கு அதிமுக ஓட்ட சுவீகாரம் பண்ணணும், அபகரிக்கணுங்கிற நோக்கத்தில் இது பண்றாங்க. அதிமுக தலைவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே சினிமாவில் யோகி நான் நடிச்சுட்டு இன்கம் டாக்ஸ் கட்டாம எல்லா அக்கிரமும் பண்ணிட்டு இருக்கிற விஜய மணிகண்டன் அவதூறாயிரும். சினிமாவில் இப்படி நடிச்சிட்டு அவர் கட்டினாரா கட்டலையான்றது அவருக்கும் இன்கம் டாக்ஸுக்குமானது. அது இல்லைன்னு ஒரு பொது வெளியில நம்ம சொல்லக்கூடாது. ஈடி எங்க இன்கம் டாக்ஸ் தூக்கிட்டு போனாங்க சார், எல்லா இன்கம் டாக்ஸ் பணக்காரங்க எல்லா வீட்டுக்கும் வர்றாங்க சார். இல்ல நீங்க கட்டாம ஏமாத்துறான்னு முடிவுக்கு நீங்க வர முடியாது. இன்கம் டாக்ஸ் பொது வெளியில அதை சொல்லணும். கமல் வீட்டுக்கு வந்தாங்களா? கமலை ஷூட்டிங் பிளேஸ்ல தூக்கிட்டு போனாங்களா? இல்ல சூர்யாவை தூக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து கமல் சுத்துற சூர்யாவை தூக்கிட்டு போனாங்களா? சார் எல்லா வீட்டுக்கும் ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கு சார், வருமான வரித்துறை ஏதோ ஒன்று வந்திருக்கு. ஆனா நம்ம அந்த முடிவுக்கு வர வேணான்ற